Hello everyone, welcome to Mass Intro Maths channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா LCM. LCMனா என்ன மீனிங்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். மீச்சிறு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். How to find out the LCM for the given numbers? By using two methods. ரெண்டு மெத்தட் படி எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். எல்சிஎம் அப்படின்ற வார்த்தையோட விரிவாக்கம் என்னன்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள். அதை தான் ஷார்ட்டாக எல்சிஎம்னு சொல்கிறோம். மல்டிபிள்ஸ் அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துட்டோம். மல்டிபிள்ஸ்னால் ரிப்பீட்டட் அடிஷன், அதுதான் மல்டிபிள்ஸ்னு சொல்லுவோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது கொடுக்கப்பட்ட எண்களுடைய மிகச்சிறிய பொதுவான வகுபடு எண்ணை தான் பார்க்க போகிறோம். அதுதான் எல்சிஎம். டெஃபினிஷன் பாருங்கள். LCM of two or more numbers is the smallest of their common multiples. மல்டிபிள்ஸ்களுடைய காமனான மிகச்சிறிய வகுபடு எண், அதைத்தான் LCM அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தட் 1. இந்த மெத்தடில் லிஸ்ட் அவுட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் அண்ட் தென் சூஸ் த லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அவுட் ஆஃப் தெம். அதாவது கொடுக்கப்பட்ட எண்களுக்கு மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். அந்த மல்டிபிள்ஸில் காமனான எண்கள் எடுக்கிறோம். அந்த காமனான எண்கள்லையும் மிகச்சிறிய காமனான பொது வகுத்தி, அதை தான் இங்கே எல்சிஎம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தடு, பை யூஸிங் காமன் டிவிஷன் மெத்தட். பட் இஃப் எ நம்பர் டஸ் நாட் கெட் டிவைடட் we copy it the way it is. In the next step we divide it by the next possible factor till each number becomes 1. At last multiply the common factors. அதாவது காமன் டிவிஷன் மெத்தட் படி இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். prime numbers அப்படின்னா என்ன? numbers that is divisible only by itself and 1. அதாவது எந்த ஒரு எண்ணுக்கு இரண்டு ஃபேக்டர்கள் மட்டும் இருக்கோ அந்த எண்களை prime நம்பர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 3 and 6. அதாவது 3, 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் மெத்தடில் மல்டிபிள்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிமைன் பண்ணணும். 3 டேபிள்ஸை எழுதணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. It's going on. Okay. Next, multiples of 6. 6 tables are remain பண்ணுங்க. 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. It's going on. ஸோ இப்போ மல்டிபிள்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிளை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் லீஸ்ட் அப்படின்னா மிகச்சிறிய பொதுவான வகு எண், அதாவது மிகச்சிறிய பொதுவான ஒரு எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. ஸோ 6 தான் என்ன காமன். ஸோ இப்போ எல்சிஎம் என்ன 6. ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 6 is 6. ஆன்சர் 6. செகண்ட் மெத்தட், அதாவது காமன் டிவிஷன் மெத்தட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எல்சிஎம் ஆஃப் 8, 24, 32 பை டிவிஷன் மெத்தட். அதாவது 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 எண்ணுக்கும் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த மாதிரி லைன் போட்டு ஃபஸ்ட்டு 3 எண்களையும் எடுத்து எழுதுகிறோம். 8, 24, 32 எடுத்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எண்களை பாருங்கள். இந்த எண்கள் எல்லாமே ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? அதாவது ஒற்றைப்படை எண்களா இரட்டை எண்களா? இரட்டைப்படை எண்கள். அதாவது 8, 24, 32 இந்த 3 எண்களுமே ஈவன் நம்பர். ஸோ எந்த ஒரு ஈவன் நம்பருக்கும் 2 வந்து ஒரு காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு 2வை நம்ம காமன் ஃபேக்டராக எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது எல்லா எண்களையும் 2வால் டிவைட் பண்ணி வகுத்து இங்கே எழுதுகிறோம். அப்போது 8ஐ 2வால் வகுக்கும்போது நம்மளுக்கு 4 கிடைக்கும். 24ஐ 2வால் வகுக்கும்போது 12 கிடைக்குது. 32ஐ 2வால் வகுக்கும்போது 16 கிடைக்குது. 4 2s are 8, 12 2s are 24, 16 2s are 32.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எண்களுமே இரட்டை எண்களாக அமைஞ்சிருக்கு. அதாவது 4, 12, 16 இந்த 3 எண்களுமே இரட்டை எண்கள். ஸோ இதற்கும் 2 வந்து ஒரு காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ 2 எடுத்து நம்ம காமன் ஃபேக்டராக எழுதிட்டு இந்த 3 எண்களையும் 2ஆல் டிவைட் பண்ணி எழுத போகிறோம். 2 2s are 4, 6 2s are 12, 8 2s are 16 எழுதிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ கிடைக்கக்கூடிய எண்கள் மூன்றுமே மறுபடியும் ஈவன் நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ அகைன் 2வை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே காமன் நம்பராக எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே டிவைட் பண்ணும்போது 1 3 4 கிடச்சிருக்கு. இப்போது இந்த 1 3 4க்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது ஃபைனலாக என்ன செய்யணும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுதான் எல்சிஎம். இப்போது எல்சிஎம் ஆஃப் 8, 24 and 32 இஸ் இங்கே இருக்கிற 2 2 into 2 into 2 into 3 into 4. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8 and 8 3s are 24 and 24 4s are 96. ஸோ எல்சிஎம் என்ன, 96. ஆன்சர் இஸ் 96. ஃபைனலாக ஒர்க் ஷீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே 2 ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 3 நம்பர்ஸ், அதாவது 3 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஆன்சரை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 42 70 90. செகண்ட் ஒன் சம்மில் பாருங்கள் 90 475 175. தேர்ட் நம்பர் 4 24 35. ஸோ இவங்களுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி இங்கே ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது 2 எண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அது நம்ம 2 எண்களுக்குரிய எல்சிஎம்மை ஈஸியாக எழுதலாம். இப்போ 25 30, 45 25 and 36 60, 18 27, 20 45, 12 36, 24 18, 40 20, next 36 18, 25 30. ஸோ இந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஒர்க் ஷீட்டை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.